friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல ஸ்நாக்ஸ் அந்த டைம்ல சாப்பிடக்கூடியது. சோ நான் வந்து என்னோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ரெடி பண்ண போறேன். என்ன ரெசிபி அப்படினு பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் பேஸ் வச்சு பீஸா வந்து பண்ண போறேன். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வந்து நான் இந்த காலிஃப்ளவர் பீஸாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வச்சும் பண்ணுவாங்க. என்கிட்ட முட்டை இல்லாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ளாக்ஸ் சீடு இருக்கும் இல்லையா, ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா நைஸாகவும் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை அப்படியே வச்சிடலாம். அது நல்லா வந்து கெட்டியாகும். ஸோ முட்டைக்கு பதிலாக நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் வந்து சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய பீசஸ்ஸாக நான் ஒரு 6-7 பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை பச்சை தண்ணியில் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதை ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 70% அந்த மாதிரி குக் ஆனால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்தளவு குக் ஆனால் போதும். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த காலிஃப்ளவர் நல்லா ஆறட்டும். இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை நீங்கள் வந்து துருவியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா வந்து அரைச்சும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தான் வந்து அரைக்க போகிறேன். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி கொலன்னு அந்த மாதிரி அரைக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் வந்து திரியாக இருக்க மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் அந்த காலிஃப்ளவரை மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு வடிகட்டி கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே வடிகட்டி அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை அரைச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ ஃபுல்லாக தண்ணியை வந்து நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த காலிஃப்ளவர் பேஸ் பண்ணும் போது நமக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வந்து நான் புழிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். காலிஃப்ளவர்லேருந்து புளிஞ்சு எடுத்து இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சூப்பு இல்லை ஏதாவது கறி அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த காலிஃப்ளவர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து இப்போ நல்லா வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். இந்த பீஸாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா ஆரிகனோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதை மாதிரி உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ் வந்து எந்த ஃப்ளேவர் அதிகமாக வேணுமோ அது எல்லாமே உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைண்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு நார்மலான ப்ராசஸ்டு சீஸ் இருக்கும் இல்லையா, 1 க்யூப் வந்து நல்லா துருவி சேர்த்துக்கலாம். சீஸ் வந்து துருவினதுக்கு அப்புறமா மொசரல்லா சீஸ் இருக்கும் இல்லையா, பீஸா சீஸு, ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப்பு அளவாக நல்லா வந்து துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை இருக்கும் இல்லையா, ஸோ ரவை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சு ஒரு பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ காலிஃப்ளவர் பேஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீஸா வந்து ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கேஸ்ட் அயர்ன் ஃபிஷ் ஃப்ரை தவா வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் தான் வந்து பீஸா வந்து பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் தவா அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு நான் பட்டர் வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி விட்டுறேன் உள்ள சைடில் எல்லா இடத்துலையுமே. ஸோ ஒட்டாமல் வரணும் இல்லையா, அதுக்காக தான். கையிலையும் வந்து லைட்டாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட காலிஃப்ளவர் பேஸ் எடுத்துகிட்டு நம்மளோட தவா வந்து எந்த சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து தின் க்ரஸ்ட்டாக வர அளவுக்கு நம்ம வந்து தின்னாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக ஒரே மாதிரி. ஸோ நம்மளோட கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே அது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். கை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்லா ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ எனக்கு அது ஸ்பேச்சுலா விட கையில் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உள்ளங்கையை வச்சு ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாவே அது நல்லாவே ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ ஈவனாக இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பேஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை நல்லா மூடி வச்சு நல்லா வந்து கோல்டன் கலராக நமக்கு வந்து இது நல்லா குக் ஆகணும் ஒரு சைடு. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு நம்ம குக் பண்ணணும். இப்போ தான் வந்து குக்காகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த சீஸ் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. ஸோ இது நல்லா வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடலாம். நல்லா கோல்டன் கலராக மேலே வரும் நமக்கு. இப்போ மேலேயும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அடியிலையும் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடும் அதே மாதிரி குக் பண்ணலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நான் அடுப்பை வந்து லோ டு மீடியமில் தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இதிலேருந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பிளேட்லேருந்து தான் வந்து நான் நெக்ஸ்ட்டு போட போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சைட் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம தவாவில். இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் கோதுமை மாவு வச்சு ஈஸ்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து பீஸா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பட்டர்லாம் நல்லா உருகுனதுக்கப்புறமா இப்போ அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ அடி சைடு பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக குக்காய் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்த சைடும் நல்லா பொன்னிறமாக நல்லா குக் ஆகணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை மூடி வச்சு அடி சைடும் வந்து நல்லா வந்து கோல்டன் கலராக கிறிஸ்பியாக குக்காய் வர அளவுக்கு நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பை வந்து லோ டு மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும். ஸோ கரெக்டாக அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடி சைடும் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பீஸா சாஸ் வந்து ஃபஸ்ட்டு லேயராக போட்டுடலாம். உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இல்லை அப்படின்னா டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு லேயர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுவுமே ஃப்ளேவர் சேம் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ நல்லா சாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் பீஸா சீஸ் இருக்கும் இல்லையா, மொசரெல்லா சீஸு, ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா துருவி வச்சுருக்கேன். ஸோ சீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஸோ இதுக்கு அளவு கிடையாது. எனக்கு நிறையா சீஸ் பிடிக்குங்கிறதுனால நான் நிறையா சீஸ் தான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு குறைவாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சீஸ் போட்டதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா என்ன வெஜ்ஜீஸ் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை நான்வெஜ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆனியன் டொமேட்டோ அண்டு காளான் தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ அப்படியே ரேண்டமாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து தின்னாக வந்து ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ மேலே கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சில்லி ஃப்ளெக்ஸும் மிக்சடு ஹர்ப்ஸு ஆரிகானோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஹர்ப்ஸ் எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சிடலாம்.
மூடி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 minutes வந்து இது வந்து நல்லா குக் ஆகட்டும். லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. அவ்வளோதான், நம்மளோட பீஸா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு அந்த வெஜ்ஜீஸும் நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து பீஸா கட்டர் இருக்குது, ஸோ நான் அதை வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் கத்தியே வச்சு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்லைஸ் ஆகிடும். நம்மளோட நல்லா சீஸியான காலிஃப்ளவர் பீஸா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் அந்த சீஸில் எப்படி வருதுன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான நார்மலான ஒரு பீஸாவுக்கு இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.